செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். திருக்குறள். இல்வாழ்க்கைக்கு உரிய நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை. மனைமாற்றி இல்லாள்கள் இல்லாயின் வாழ்க்கை எனைமாற்றித்து ஆயினும் இல். அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். குறள் 52. ஓல்லாந்து தமிழின் காலை செய்திகளுக்காக அனுசரணை வழங்குபவர் பிசேரியா ஹட்டீஞ்சர் செவ்ரிமான் கெர்கராடா த நெதர்லாண்ட்ஸ். தொலைபேசி இலக்கம் 0455452950. வணக்கம். ஒல்லாந்து தமிழ் தாயக செய்திகளுக்காக ஒல்லாந்தில் இருந்து குமார் சோபிகா. இன்று 10/7/2020 வெள்ளிக்கிழமை. இன்றைய முக்கிய செய்திகள். நவாலியில் அஞ்சலி செலுத்த சென்ற சிவாஜி லிங்கத்தை இழுத்து வீழ்த்த முற்பட்ட போலீசார். அவசரப்பட்டு விட்டார் சஜித் ரணிலின் சக ஆதங்கம். பசில் ராஜபக்சவை பிரதமராக்கும் எண்ணத்தில் அரசாங்கம். ஜாலில் வரலாற்றில் இல்லாத அளவு உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை. ராவணன் முஸ்லிம் மன்னன் ராமன் ரஹ்மான் சீதா சயீதா உலமா கட்சியின் புதிய வெடிகுண்டு. ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்கிறது இலங்கை. ஜாலில் கத்திக்குத்தில் ஒருவர் படுகாயம். பிரதமராகும் வாய்ப்பு மஹிந்தவுக்கே சித்தார்த்தன். இனி விரிவான செய்திகள். நவாலியில் அஞ்சலி செலுத்த சென்ற சிவாஜி லிங்கத்தை இழுத்து வீழ்த்த முற்பட்ட போலீசார். நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் கடந்த 1995 ஆண்டு ஜூலை மாதம் 9 விமானப்படையினர் நடத்திய குண்டு வீச்சில் இடம்பெயர்ந்த தேவாலயத்தில் தஞ்சம் புகுந்திருந்த குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 147க்கும் அதிகமான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறும் வகையில் நேற்று போலீசாரின் தடைகளை மீறி பொதுமக்கள் ஒன்று திரண்டு அஞ்சலி செலுத்தினர். இன்றைய அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் போலீசாரின் தடைகளை மீறி சுடரேற்ற முற்பட்ட போது போலீஸ் அதிகாரி ஒருவர் அவரை இழுத்து வீழ்த்த முற்பட்டார். இருந்த போதிலும் அதனை மீறி சிவாஜிலிங்கம் நினைவு தூபியில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது. அவசரப்பட்டு விட்டார் சஜித் ரணிலின் சக ஆதங்கம். சஜித் பிரேமதாசா கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்திருந்தால் 2025 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு நாட்டின் ஜனாதிபதி ஆவதுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்கலாம் என முன்னாள் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். கண்டி தலதா மாளிகையில் நேற்று வழிபாடுகளில் ஈடுபட்ட அவர் மெல்வத்து மற்றும் அஸ்கிரிய மாநாயக்க தேரர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே இதனை கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி எவருடைய சொத்தும் அல்ல, அது மக்களின் கட்சி. எனினும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பண்டாரநாயக்கர்களின் கட்சி, பொதுஜன பெரமுன ராஜபக்சகளின் குடும்ப கட்சி. நாங்கள் சஜித் அணியை விமர்சிப்பதில்லை. எங்களுடைய போட்டி அரசாங்கத்துடன். மக்கள் தற்போது பெரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். நாட்டு மக்கள் அரசியலை வெறுக்கின்றனர். அந்த சுற்றாடலை அழிப்பதாக எங்கள் மீது குற்றம் சுமத்தியவர்கள் தற்போது மணல் அகலவும் லட்சக்கணக்கில் காடுகளை அழிக்கவும் முயற்சித்து வருகின்றனர். தேர்தல் நெருங்கும் போது கட்சிக்குள் சிறிய பிரச்சனைகள் ஏற்படும். பண்டார நாயக்க ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகி சென்று கட்சியை ஆரம்பித்தார். எனினும் ஐக்கிய தேசிய கட்சி அழியவில்லை. எமது சகோதர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வேறு ஒரு கட்சியின் மூலம் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து வருந்துகிறேன். எனினும் தற்போது புதிய முகங்களை கட்சியில் சேர்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது எனவும் ருவான் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார். பசில் ராஜபக்சவை பிரதமராக்கும் எண்ணத்தில் அரசாங்கம். பசில் ராஜபக்சவை பிரதமராக்கும் எண்ணத்திலேயே அரசாங்கம் உள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் ஹெரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தெரிய வருவதாவது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்சவை பிரதமராக்கும் எண்ணத்திலேயே அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றது. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கத்திற்கு வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாட்டில் சில தனவந்தர்களிடமிருந்தும் கோடிக்கணக்கான நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ளன. இந்நிதிக்கு என்ன நடந்தது? மக்களுக்கு இது தொடர்பில் அரசாங்கம் விளக்கம் அளிக்க வேண்டும். இந்நாட்டு பிரஜை என்ற வகையில் இது தொடர்பில் தெரிந்து கொள்வதற்கு எமக்கு உரிமை உள்ளது என அவர் தெரிவித்தார். ஜாலில் வரலாற்றில் இல்லாத அளவு உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை.
ஜாழ்ப்பாணத்தில் இன்று தூய தங்கத்தின் விலை வரலாற்றில் முதல் தடவையாக 1,00,000 ரூபாவை எட்டியுள்ளது. உலக அளவில் கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு தங்க விலை உயர்வு ஜூன் மற்றும் ஜூலை மாத ஆரம்பத்தில் பதிவாகியுள்ளது. தொழில்துறை தேக்கத்தை தொடர்ந்தும் உலகம் முழுவதும் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடு பக்கம் திரும்பினர். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், அமெரிக்க டாலர்கள் என பலவற்றில் இருந்த முதலீடுகளை மாற்றி தங்கத்தில் முதலீடு செய்தனர். பாதுகாப்பு கருதி தங்கத்தின் முதலீடு செய்வதால் தங்கத்தின் தேவை அதிகரித்து அதன் விலை உயர்ந்து வருகின்றது. கொரோனா வைரஸ் பாதிப்பால் தொழில்துறை தேக்கம் குறித்த பீதி நிலவி வரும் நிலையில் தங்கம் விலையில் தற்போது ஏற்ற இறக்கங்கள் நிலவி வருகின்றன. இந்நிலையில் இன்று தங்கம் விலை அதிகரித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை ஜாழ்ப்பாணத்தில் நேற்று 1 பவுன் ஆபரண தங்கம் 22 கேரட் 91,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. நேற்று முன்தினம் 88,450 ரூபாயாக காணப்பட்டது. தூய தங்கத்தின் விலை 24 கேரட் தூய தங்கத்தின் விலை பவுனுக்கு 1,00,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை தூய தங்கம் 96,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ராவணன் முஸ்லிம் மன்னன் ராமன் ரஹ்மான் சீதா சயிதா உலமா கட்சியின் புதிய வெடிகுண்டு. கோணேஸ்வரத்தில் பௌத்த விகாரை இருந்தது என்ற தேரரின் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராவணன் முஸ்லிம் மன்னன், எனவே அவர் காலத்தில் முஸ்லிம்களின் இடமாகவே இது இருந்திருக்கும் என்று உலமா கட்சியின் தலைவர் மௌலவி முபராக் அப்துல் மஜீத் தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் மேலும் தெரிவித்ததாவது: திருகோணமலை கன்னியா வெந்நீர் ஊற்று பகுதியில் 40 அடியில் ராவணனின் சமாதி ஒன்று உண்டு என்றும் அதற்கு அருகில் அவனின் தாயின் சமாதி உண்டு என்றும் இந்தியாவில் இருந்து வந்த சீக்கிய ஆய்வாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் கோணேஸ்வரம் கோயிலில் ராவணன் பெட்டும் உள்ளது. பௌத்தர்கள் இலங்கை வந்து வெறும் 2500 ஆண்டுகளே ஆகிறது. இந்த 40 அடி சமாதி சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவனுடையதாக இருக்க வேண்டும். 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே இலங்கையில் ஆதாமின் வாரிசுகள் வாழ்ந்துள்ளனர். அதன் பிறகு விஜயன் இங்கு வந்து குவேனியை கரம் பிடித்தான். ஆதலால் குவேனி பௌத்த மதத்தை சேர்ந்தவள் இல்லை. அவள் இந்து அல்லது முஸ்லீமாக இருக்கலாம். என்னுடைய ஆய்வின்படி அவர்கள் எல்லாம் ஆதாமின் வாரிசுகள் ஆவர். அதேவேளை ராமன் என்பவர் ரஹ்மான், சீதா என்பவர் சஜிதா ஆகும். மரபு ரீதியாக பேச்சு வழக்கு மாறிய போதே பெயர்களும் மாறியிருக்கலாம். ராமர் கூட இறை தூதராக இருக்கலாம் என்றே நாம் நம்புகிறோம். ராவணன் தவறுகள் செய்த ஒரு முஸ்லீம். அவனை நல்வழிப்படுத்த வந்த தூதரே ராமன். இதுவே எனது வாதம் என்றார். ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்கிறது இலங்கை. இலங்கை விமானப்படைக்கு பயிற்சிக்காக பயன்படுத்தும் 4 ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை நேற்று அனுமதி அளித்துள்ளது. இதற்காக சர்வதேச மட்டத்தில் கேள்வி மனுவும் கோரப்பட்டுள்ளது. தற்போது பயிற்சிக்காக பயன்படுத்தி வரும் 2 ஹெலிகாப்டர்களும் 1981 ஆண்டில் தயாரிக்கப்பட்டதாக அமைச்சரவையில் இன்று தெரிவித்த ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச புதிய ஹெலிகாப்டர்களையும் வாங்குவதற்கான யோசனையை முன்வைத்தார். ஜாலில் கத்திக்குத்தில் ஒருவர் படுகாயம். ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் நேற்று பிற்பகல் ஒருவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இதில் படுகாயமடைந்த நபர் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள மோட்டார் சைக்கிள் விற்பனை நிலையம் ஒன்றில் பணியாற்றும் ஊழியர் மீதே கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ஜாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பிரதமராகும் வாய்ப்பு மஹிந்தவுக்கே சித்தார்த்தன். மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக வர அதிக வாய்ப்புள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். மன்னாரில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் இதனை தெரிவித்தார். மேலும் இம்முறை தேர்தலில் மிக பெரும்பான்மையாக மஹிந்த தரப்பினர் வருவார்கள். 3/2 பெரும்பான்மையை பற்றி கதைத்தாலும் அவர்களுக்கு 120 தொடக்கம் 130 வரையான ஆசனங்கள் கிடைக்கும் என நம்புகிறார்கள். இருந்தாலும் அவர்கள் அரசியல் அமைப்பின் 19வது திருத்தத்தை இல்லாமல் செய்வதுடன் அவர்களின் கட்சியில் உள்ள விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில போன்றவர்கள் 13ஆம் திருத்த சட்டத்தை இல்லாமல் ஆக்கும் நோக்கத்துடன் இருப்பவர்கள். ஆனாலும் இந்தியா ஒருபோதும் அதற்கு அனுமதிக்காது. இப்படியான சூழலில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை குறைத்துவிட வேண்டும் என்ற நோக்கில் பல கட்சிகள் வடக்கு கிழக்கில் இறங்கிவிடப்பட்டுள்ளார்கள். அரசாங்கத்தை சேர்ந்த கட்சிகளை பல கட்சிகளாக தேர்தலில் வாக்கு கேட்கிறார்கள் என்றார். இத்துடன் தாயக செய்திகள் முடிவடைகின்றன. இன்னும் ஒரு இலங்கை செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம். வெள்ளாந்து தமிழன் செய்திகளுக்காக தமிழ்நாடு மதுரையிலிருந்து பரமசிவம் ராஜேஷ் கண்ணன்.
இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி 2020 வெள்ளிக்கிழமை. சித்த மருந்து பயன்பாடு வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி. சிகிச்சைக்குரிய மருந்தில் பாரபட்சம் ஏன்? மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவு. கொரோனா தொற்று சிகிச்சைக்கு சித்த மருத்துவத்தை பயன்படுத்துவது தொடர்பான வழக்கில் சித்த மருத்துவத்தின் மீது பாகுபாடு காட்டுவது ஏன், அதை புறக்கணிப்பது ஏன் என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சித்த மருத்துவத்தையும் சித்த மருத்துவர்களையும் முறையாக அங்கீகரிக்கவில்லை என குறிப்பிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளனர். டிவி சேனலில் பாடம். செங்கோட்டையன் தகவல். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஜூலை 14 முதல் டிவி சேனல் மூலம் வகுப்புகள் நடத்தப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது, அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தப்படவில்லை. டிவி சேனல் வழியே பாடங்கள் கற்பிக்கப்படும். 3 டிவி சேனல்கள் தயாராக உள்ளன. பாடங்களை நடத்துவதற்கான கால அட்டவணை தயாரிக்கப்படுகிறது. +2 படிக்கும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு மட்டும் இபாக்ஸ் நிறுவனம் வழியே பாடங்களை லேப்டாப்பில் பதிவிறக்கம் செய்து கற்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். ரூபாய் 1000 வாங்க இன்று கடைசி நாள். பொருட்கள் விநியோகம் துவக்கம். முழு ஊரடங்கு அமலான பகுதியில் அரசு அறிவித்த 1000 ரூபாய் நிவாரணத்தை வாங்காதவர்கள் ரேஷன் கடைகளில் அதை வாங்குவதற்கான அவகாசம் இன்றுடன் முடிகிறது. அத்துடன் இம்மாதத்திற்கான இலவச பொருட்கள் விநியோகமும் இன்று துவங்குகிறது. தமிழக ரேஷன் கடைகள் ஏப்ரல் முதல் ஜூன் வரை வழங்கியது போல் இம்மாதமும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரிசி, கோதுமை, துவரம்பருப்பு, பாமாயில், சர்க்கரை போன்றவை இலவசமாக வழங்கப்பட உள்ளன. கார்டுதாரர்கள் கூட்டமாக வருவதை தடுக்க எந்த தேதி நேரத்திற்கு வர வேண்டும் என குறிப்பிட்ட டோக்கன்கள் அவர்களின் வீடுகளில் இம்மாதம் 6ஆம் தேதி முதல் நேற்று வரை வழங்கப்பட்டன. இன்று முதல் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் துவங்குகிறது. இதற்காகவே கடைகளுக்கு இன்று வார விடுமுறையாக இருந்தாலும் அவை வழக்கம் போல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மதுரையில் சில இடங்களில் ஜூன் இறுதியில் முழு ஊரடங்கு அமலானதால் அந்த பகுதிகளில் வசிக்கும் 27.22 லட்சம் அரிசி கார்டுதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் நிவாரணம் வழங்க அரசு உத்தரவிட்டது. நிவாரணத் தொகை கார்டுதாரர்களின் வீடுகளில் வழங்கும் பணி ஜூன் 30 முடிந்த நிலையில் 1.53 லட்சம் பேர் வாங்கவில்லை. இதையடுத்து நிவாரணம் வாங்காதவர்கள் இம்மாதம் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ரேஷன் கடைகளில் வாங்கிக் கொள்ள உணவுத்துறை அவகாசம் வழங்கியது. அந்த அவகாசம் இன்றுடன் முடிகிறது. முகக்கவசம் அணிந்து வருவோருக்கு மட்டுமே ரேஷன் பொருட்களை வழங்குமாறு கடை ஊழியர்களை கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ரூபாய் 35,000 பழைய நோட்டு புதைத்து வைத்த பரிதாப தாய். சீர்காழி அருகே மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் மகளின் திருமணத்திற்காக மண்ணில் புதைத்து வைத்த பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுத்திறனாளி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த பட்டியமேடு கிராமத்தை சேர்ந்தவர் ராஜதுரை. மனைவி உஷா. இவர் வாய் பேச முடியாத, காது கேட்காத மாற்றுத்திறனாளி. மகள் திருமணத்திற்காக உஷா பல ஆண்டுகளாக பணத்தை சேமித்துள்ளார். பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளாக 35,500 ரூபாயை சேமித்து வீட்டிலேயே புதைத்து வைத்துள்ளார். தற்போது வீடு சீரமைக்கும் பணியின் போது வேலையாட்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு பின்னரே குடும்பத்தினருக்கு தெரிய வந்துள்ளது. உஷா மாற்றுத்திறனாளி என்பதால் பணம் தடைப்பட்ட செய்தியை அறியவில்லை. ரூபாயை மாற்றித்தர அரசு உதவ கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய கொடி சேதம். மதுரை ரயில்வே ஸ்டேஷன் மெயின் நுழைவாயிலில் 100 அடி உயர கொடி கம்பத்தில் 24 மணி நேரமும் பறக்கும் தேசிய கொடி நேற்று முன்தினம் மாலை பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சேதமடைந்தது. அதையடுத்து அதிகாரிகள் கொடியை கலற்றினர். விரைவில் புதிய கொடி பறக்கவிடப்படும் என்றனர். மதுரை நகருக்குள் வர பாஸா? மாவட்ட நிர்வாகம் மறுப்பு. மதுரை மாவட்டத்திலிருந்து நகருக்குள் செல்ல பாஸ் பெற வேண்டும் என வெளியான தகவலை மாவட்ட நிர்வாகம் மறுத்துள்ளது. கொரோனா தொற்றை தடுக்க மாநகராட்சி, பறவை பேரூராட்சி, கிழக்கு, மேற்கு, திருப்பரங்குன்றம் ஒன்றிய பகுதிகளில் முழு ஊரடங்கு அமலில் உள்ளது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்திலிருந்து நகருக்குள் செல்ல பாஸ் கட்டாயம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்தி வைரலானது. இதை மறுத்துள்ள கலெக்டர் வினய், அதுபோல எந்த ஒரு உத்தரவையும் தான் பிறப்பிக்கவில்லை என்றார். இதுபோல் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நன்றி. ஒல்லாந்து தமிழன் செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்க.